ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரௌபதி 2 அப்படின்ற படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்ததே தெரியாமல் போன மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் மங்காத்தா. அந்த படம் வந்த டைமில் இத்தனைக்கும் மங்காத்தா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழித்து திரும்ப ரிலீஸ் ஆணுச்சு. அப்படி ரிலீஸ் ஆன படத்தை எல்லோரும் கொண்டாடினாங்க. ஆனால் திரௌபதி 2ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பழைய காலத்து கதையை வந்து மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி எடுத்து வெளியே விட்டாங்க. பட்டு அது அந்தளவுக்கு ரீச் ஆணுச்சா அப்படின்னு இருந்தாங்க இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் டெல்லியை வந்து ஆண்ட அந்த துக்ளக் தேவகிரி, அப்புறம் அவரோட தம்பி பல்வான், மதுரை ஆண்ட தம்பானி ஆகியோரால் வட தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த தமிழகத்தை ஆண்டுட்டு இருந்தவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க, படத்தோட மெயின் கான்செப்டே மதம் மாற வற்புறுத்துறதுக்கு மக்களை வற்புறுத்தினாங்க. அதை மறுத்த மக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப துணிச்சலாகவே எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் மோகன்ஜிங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிச்சர்ட், நட்டி, ரக்ஷனா, சிராக் ஜானி, தினேஷ் லம்பா இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அந்த காலத்தில் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. திருவண்ணாமலையை தலைநகரமாக வச்சு அந்த திருவண்ணாமலையில் ஒரு மன்னர் வள்ளலார் அப்படின்றவர் ஆட்சி பண்ணார். அவர் பேர் நம்ம நட்டி நடிச்சிருந்தார். அந்த இது வீர சிம்மா கடவராயராக நம்ம ரிச்சர்ட் அப்படின்றவர் அவரோட தளபதியாக நடிச்சிருந்தாங்க. வரலாற்று கதைனால ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. டில்லி மதுரை ஆட்சியர்கள் எல்லாரும் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார் நம்ம மன்னர் வள்ளலார் அப்படின்றத அழகாக காமிச்சிருந்தாங்க. நம்ம மக்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் நம்ம மன்னருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கருப்பு படையை சேர்ந்த நம்ம ரிச்சர்ட்டாக அவர் நடிச்சிருக்காரு. அவர் அந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி சமாளித்தார், மக்களை அவர் எப்படி காப்பாற்றினார், அவர் மனைவியாக திரௌபதி, அதாவது நம்ம ரிச்சர்ட் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க கதையில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. நட்டியை பற்றி நம்ம சொல்லணுன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் சில காலங்களாகவே அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையோட தேர்வாகட்டும், அவரோட எல்லாமே பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் இந்த மன்னர் கேரக்டரில் அவரோட நடை, உடை, பாவனைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காருங்க. அப்புறமேட்டு பிரதிநிதியாக நம்ம தேவகிரி மதுரையில் ஆட்சி செய்த ஒரு முஸ்லீம் மன்னர், அவங்களால் ஏற்பட்ட மக்களுக்கு துன்பங்கள் ஏற்படுது, அந்த சூழ்ச்சி, துரோகம் இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றது இந்த படத்தை வந்து ரொம்ப விரிவாகவே அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்துச்சா, மன்னர்கள் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணாங்களா அப்படின்றத பயங்கரமாகவே சொல்லியிருக்காருங்க. திருவண்ணாமலை கோபுரத்தையே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறமேட்டு வீரசிம்மன்ற தளபதி கேரக்டர் நம்ம ரிச்சர்ட் நடிச்சிருப்பார். அவரோட சண்டை காட்சிகள், அவரோட ராஜ விஸ்வாசம், எதிரிகளை புத்திசாலித்தனமாக அணுகும் விதம், அவரோட உடை, கெட்டப்பு எல்லாமே பயங்கரமாகவே இருக்கும். அப்புறம் ரிச்சர்ட்ஸ் மனைவியாக நம்ம ரக்ஷனா கேரக்டர் வந்து நம்ம கிளைமேக்ஸில் அவங்க வந்து ஒரு வசனம் பேசுவாங்க பாருங்கள், அது ரொம்ப வீரத்தமிழ் பெண்ணாக ரொம்ப பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. நம்ம வில்லன்களாக வரவங்கள டில்லி சுல்தானாக இருக்கட்டும், மதுரை தம்பானியாக இருக்கட்டும், தேவகிரி சுல்தானாக இருக்கட்டும், பல்வானாக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கோவத்தையும் உண்டாக்குற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இப்படியெல்லாமா இருந்திருப்பாங்க, இவ்வளோ கொடூரமாலாம் பண்ணியிருப்பாங்க, மதம் மாற்றத்துக்கு இப்படியெல்லாமா கூட டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பல சீன்களை நமக்கே கொஞ்சம் கோவம் வருங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அப்புறமேட்டு 14ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைகள், படைகள், அரண்மனை அந்த இதை காமிக்கிறப்ப ஒரு செட் ஒர்க் நமக்கு ஒரு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஒரு செட்டப் இல்லாமல் அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பயங்கரமாகவே பண்ணியிருப்பாருங்க. அப்புறமேட்டு இந்த படத்தில் ஜிப்ரன்னா இசை, அவரோட பின்னணி இசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. அதே மாதிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காரு. நம்ம இதில் திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பு அதிகமாகவே இருக்கும். என்னடா படம் ரொம்ப நம்ம பாகுபலி பார்க்குற ஃபீல் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அரண்மனை செட்டப்பில் இருந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அரசர், தளபதி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.